இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆமென், ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆமென். சப்தமாய் ஆஹா ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, திருப்பாடல் 84 ஒன்று சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. விசுவாசிக்கிறோம், உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆமென். உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அவருடைய உறைவிடம். அல்லேலூயா. நற்கருணைநாதனுடைய பிரசன்னம். ஆமென். நற்கருணைநாதனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல வந்து எப்படி செய்யணும்? உம் சந்நிதியில் உலகாலுவென்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை உம் சந்நிதியில்
நித்திய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலம் ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். சுத்தமா இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா. 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 பாடல் 91:1 சொல்லுகிறது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆமென். ஆமென். நான் சொல்றது ரிப்பீட் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதரின் பாதுகாப்பில் உன்னதரின் பாதுகாப்பில் உன்னதரின் பாதுகாப்பில் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். நிழலில் தங்கியிருப்பவர். எல்லாம் வல்லவரின் எல்லாம் வல்லவரின் நிழலில் நிழலில் தங்கியிருப்பவர். தங்கியிருப்பவர். அருமையான பாடல் பாருங்க. சங்கீதம் 90. அல்லேலூயா. 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 அதனாலதான் சங்கீதம் 84:1 சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எத்தனை அருமையானது. உமது உறைவிடம் உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எத்தனை அருமையானது. உமது உறைவிடம் உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எத்தனை அருமையானது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அப்படியே ஒரு குழுவாக அழைத்து வந்து அன்னை மரியாளின் தாய் வீட்டிலே அமர செய்து நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஸ்துதி ஆராதனை செய்ய நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தாய் மரியாளின் பரிந்துரை. ஆமென். ஆமென். அம்மா நமக்கு கொடுத்த சொத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தாய் வீடு நமக்கு கொடுத்த சொத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தாய் வீடு சொத்து தான் எப்பவுமே நம்ம தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அம்மா கொடுத்த சொத்து யாரும் கொடுக்க முடியாது. எங்க அம்மா கொடுத்த சொத்து இதை யாரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உண்மைதானே? கணவன் வாங்கி கொடுத்துருக்கலாம், அது அவங்க சொத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி போறாங்க, அதே மாதிரி கணவனார் கூட பண்ணி எங்க அம்மா கொடுத்த எங்க அம்மா கொடுத்த சொத்து. அல்லேலூயா. அம்மா கொடுத்த சொத்துல வந்து பங்கு கொடுக்க நம்மளாம் வந்திருக்கிறோம். ஆமென். அம்மாவை தரிசித்து வந்திருக்கிறோம். ஆமென். தாய் மரியாதையோடு சேர்ந்து ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்போ சங்கீதம் 91:5 சொல்லுகிறது, 2 சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், நீரே என் புகலிடம், என் அரண், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன். நான் நம்பியிருக்கும் இறைவன். சத்தமா சொல்லுங்க, வாய்த்தோட சொல்லுங்க. நான் நான் நம்பியிருக்கிற இறைவன். நான் நம்பி இருக்கும் இறைவன். நான் நம்பியிருக்கும் இறைவன். நம்பி இருக்கிற ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. தாய் மரியாதையின் வழியாக நமக்கு கிடைத்த பெரிய சொத்து. ஆமென். தாய் மரியாதையின் வழியாக நமக்கு கிடைத்த பெரிய சொத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் என்றும் வேடரின் கண்ணீர் என்றும் கொள்ளழிக்கும் கொள்ளை நோய் என்றும் கொள்ளழிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்புவிப்பார். கொள்ளழிக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பார். அம்மா வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அதை விட பிரச்சனை சுத்தமாவே இல்லை. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அப்பா வீட்டுல வந்துட்டா அப்பா நம்ம
நம்மளை எப்படி அரவணைப்பார் தெரியுமா? சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தம் சிறகுகளால் உம்மை அப்பா வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம், அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம். அவர் என்ன செய்வாரமா? தம் சிறகுகளால் உன்னை அவர் தம் ரக்கைகளின் கீழ் நான் உன்னிடம் காண்பேன். அவர் தம் ரக்கைகளின் கீழ் நான் உன்னிடம் காண்பேன். அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, என் இறைவா, என் இறைவா, நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே. நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே. எங்கப்பா போவேன்? திருப்பாடல் 121:3 சொல்லுகிறது, அவர் உம் கால் இடராதபடி. சொல்லுங்க, அவர் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். பார்த்துக் கொள்வார். அவர் உம் கால் இடராதபடி அவர் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். பார்த்துக் கொள்வார். உன்னை காக்கும் அவர், உன்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். உறங்கி விட மாட்டார். உன்னை காக்கும் அவர், உன்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். உறங்கி விட மாட்டார். அவருடைய பார்வை எப்போதும் பிள்ளைங்க மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது செய்ய நம்ம மேலே அக்கறையோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், ஏன் என் கூட ஆண்டவர் டெய்லி என்ன பேச விரும்புகிறார்? ஆமென். ஆமென். ஏன் என்னோட எனக்கு இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்கிட்ட டெய்லி பேச விரும்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மீது அக்கறை உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு மீது அக்கறை உண்டு. ஆமென். அதனால தான் உன்னை தேடி வருகிறார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன். அல்லேலூயா. நான் பாடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 91:14 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததா. 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 அவர்களை விடுவிப்பேன். அவர்களை விடுவிப்பேன். அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதா. அறிந்துள்ளதா. அவர்கள் என் பெயரை அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதா. அறிந்துள்ளதா. அவர்களை அவர்களை பாதுகாப்பேன். பாதுகாப்பேன். புரியுதா? ஆண்டவர் ஏன் உங்களை அடிக்கடி உங்களை வர சொல்றாரு? ஆமென். ஆண்டவர் ஏன் உங்களை அடிக்கடி பேசுறாரு? ஆமென். ஆண்டவர் ஏன் உங்களை அடிக்கடி பேச விரும்புறாரு? ஆமென். ஆண்டவர் உங்களோட இருக்க ஏன் விரும்புறாரு? ஆமென். நான் உன்னை விட்டு அன்பு விலகுவதில்லை. கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. 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 நம்மள யார் ஸ்பெஷல் பீப்பிள்? ஸ்பெஷல் பீப்பிள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது, என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அருமையான சங்கீதம் 91. அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாய் வீட்டுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எனக்குரியவள். ஆமென். நீ ஆமென். எனக்குரியவள். ஆமென். என் மாட்சியை நான் யாருக்கும் விட்டுக் கொள்ளேன். ஆமென். மாட்சியை நான் யாருக்கும் விட்டுக் கொடேன். விட்டுக் கொடேன். நீ எனக்குரியவள். ஆமென். என்னை அன்பு கூர்ந்தது. அவர் சொல்ற என்ன அழகா சொன்ன 91:14 சொல்ற பாருங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், அவர்கள் மீது அன்பு கூர்ந்ததால், அவர்கள் பெயரை அறிந்துள்ளதால், அவர்கள் பெயரை அறிந்துள்ளதால், அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை பாதுகாப்பேன். அதனால்தான் அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்காங்க. ஆமென். அவர் அதிகாலை யாரை வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். தேடி வந்திருக்கிறோம். பார்த்து சொல்லுங்க. அப்பா உங்களை தேடி வந்திருக்கேன். அப்பா தேடி வந்திருக்கோம். தேடி வந்திருக்கிறப்பா. தேடி வந்திருக்கோம். பார்த்து நிக்கிறப்பா. அவரை தேடி வந்திருக்கோம். திருப்பாதம் நம்பி
3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, மன்றாடு, என்னிடம் மன்றாடு, என்னிடம் நான் செவி சாய்ப்பேன். உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு விலக்கி கூறுவேன். பாதுகாப்பா இருப்பாய். ஹல்லேலூயா. என் சமூகத்துல வந்துட்டு நான் பாதுகாப்பா இருப்பேன். ஆமென். 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 நம்ம கேட்கணும். உம்மோடு இருப்பதெல்லாம் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான். சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே இருக்கியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவர்களை என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. திருப்பாடல் 122:2 எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வாயில்களில் நிற்கிறோம். இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கிறோம். சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தைகள். ஆமென். என்ன அருமையான வார்த்தைகள். அல்லேலூயா. எங்கிருந்து நமக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே சொந்தக்காரருந்து வருமா? யார்கிட்ட வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி. எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இந்த ஸ்லைடு போட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பெரிய ஸ்லைடு போட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தேவையில்லை. அல்லேலூயா. அவர் வார்த்தைகளை அனுப்பி நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. என்ன அருமையா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைக்க சர்வவல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைக்க சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். அதை பாருங்க. இந்த பாடுபட்ட இயேசுவை பாருங்க. கைகளிலோ ஆணி, தலையிலோ முள்முடி, கால்களிலே ஆணி, உடம்பெல்லாம் உழுத நிலம் போல ரத்தம். யாருக்காக? எனக்காக.
ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்ய போற? ஹல்லேலூயா. எனக்காக நீ என்ன செய்ய போற? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் மரியாதை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் சொன்னதை திரும்பி சொல்லுங்கள். என் ஆடுகள் எனது குரலுக்கு எனக்கு செவி சாய்க்கின்றன, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். காதுகிற பிள்ளைகளுக்கு முதலே அற்புதத்தை முதலே ரெடி பண்ணிடுவார். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக கட்டளை அங்கே பிறக்கும். ஆமென். தானியேல் ஒருவேளை ஜெபித்த பொழுது சம்மனஸ் வந்து சொல்லுவாரு, நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக கட்டளை அங்கே பிறந்தது. ஹல்லேலூயா. கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. என்றுமுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். என்றுமுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் என்றனர். அவர்கள் பதில் மொழியாக உரைத்தது எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு உமது பெயர் போற்றி போற்றி. எல்லா விதமான புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிக்கும் உமது பெயர் போற்றி. என் சல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமை
4:28 இப்படியாக சொல்லுகிறது, நீர் கொடுக்க நீர் கொடுக்க நீர் கொடுக்க நீர் கொடுக்க நீர் கொடுக்க நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன அவை சேகரித்துக் கொள்கின்றன அவை சேகரித்துக் கொள்கின்றன அவை சேகரித்துக் கொள்கின்றன நீர் உமது கையை திறக்க நீர் உமது கையை திறக்க நீர் உமது கையை திறக்க நீர் உமது கையை அவை திறக்க நலன்களால் நிறைவுறுகின்றன. அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. அல்லேலூயா. அவருடைய கரங்கள் திறக்கும் பொழுது நாம் நலங்களால் நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் திறக்கப்படும் பொழுது அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உன்னுடைய மேலே படும் பொழுது அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை தொட்ட பொழுது அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை தொடும் பொழுது அல்லேலூயா. அல்லேலூயா. 18 ஆண்டுகளாக கூடி நிமிர முடியாமல் வியாதியோடு பிசாசு பிடித்திருந்த பெண்மணியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தொட்டு நலமாக்கி என்ன பண்ணாரு? குணமாக்கினார். குணமாக்கினாரா? மட்டுமா என்ன சொன்னாரு? லூக்கா நற்செய்தி அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். அம்மா, நீர் உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை? 18 ஆண்டுகளாக என்ன பிரச்சனை? தீய ஆவி பிடித்து. தீய ஆவி பிடித்து. முதலாவது நமக்கு இருக்கிற டிசிஷன்னா தீய 18 ஆவி. ஆண்டுகளாக பிசாசு 18 ஆண்டுகள். 18 வருஷமா பிசாசு பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. தீய ஆவி பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பெல்லாம் தீய ஆவின்னு சொல்லிட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரண என்ன மாதிரி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீய ஆவி என்ன மாதிரி அழகா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீய ஆவி வந்து கொஞ்சம் சொல்லிட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமாந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசல்லே நின்னுட்டு இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கொம்பு வச்சாதான் தீய ஆவி நினைக்காதீங்க. மனுஷனுக்குள்ள வந்துருமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கத்தை வர செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பலை கொடுத்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. கொட்டாய் விடுவாங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாரும் கொட்டாய் விடல. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. கொட்டாய் விடக்கூடாது. அதான் ஆண்டவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமென். 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. 18 ஆண்டுகளாக அந்த அம்மாக்கு தீய ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள தீய ஆவி வந்துட்டா 18 வருஷமா அந்த அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. என்ன ஆட்டி படைச்சிருக்கு அந்த அம்மா. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். முதலாவது அந்த பிரச்சனை அந்த அம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது என்னாச்சு? உடல் நலம் குன்றிய பெண். உடல் நலம் குன்றிய பெண். தீயாவே ஒரு பக்கம் பிடிச்சிருக்குது. மனசு உடலெல்லாம் நலம் குன்றியவளாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்றாங்க? நமக்கு சிறிதும் நிமிர முடியாதவாறு. சிறிதும் நிமிர முடியாதவாறு. நிமிர முடியாதவாறு. எப்படி இருந்தாங்க? ஊன் விழுந்த நிலையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊன் விழுந்த நிலையில் இருந்தார். ஆமென். நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் பார்த்தீங்களா? ஒரு ப்ராப்ளமா 2 ப்ராப்ளமா? எல்லாமே ப்ராப்ளம் தான். ஆமென். பிசாசு உச்சத்தலைப்பு உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி உட்காந்துருக்குது. உடல்நிலை சரியில்லை. அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? நிமிர முடியாமல் முடியாத கூடி. கூடி கிடக்குறாங்க. கூடி குறுகி கிடக்குறாங்க. போட்டு அமைத்தி வச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சமயத்துல அதிலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. வேதனைகளை மாற்றுவார். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நடத்தி தருவார். ஆமென். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் உங்களை அரவணைப்பார். ஆமென். உங்க சமூகத்துல வந்து நீ உட்கார்ந்தா போதும். ஆமென். சும்மா இருந்தா போதும். ஆமென். நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆமென். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அவள் ஆண்டவர் வார்த்தை சொல்வதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆமென். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். ஆண்டவர் சொல்வதை அவள் கேட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. கூன் விலையில் விழுந்த பெண்மணியுடைய கதை எப்படி போகுது? இயேசு அவரை கண்டு. இயேசு அவரை கண்டு. வாய்த்தோடு சொல்லுங்க. இயேசு அவரை கண்டு. இயேசு அவரை கண்டு. அப்ப அந்த அம்மா எங்க இருந்தாங்க? தொழுகை கூடம். தொழுகை கூடத்துல இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? தொழுகை கூடம். எங்க தொழுகை கூடம்னு என்ன? இதுதான் தொழுகை கூடம். சிற்றாலயம். இதுக்குள்ள இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தொழுகை கூடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய இல்லத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். சிற்றாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்க? 18 ஆண்டுகள். எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்க? 18 ஆண்டுகள். எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்க? 18 ஆண்டுகள். 18 வருஷமா பிசாசு பிடிச்சு
18 வருஷமா உடல்நிலை சரியில்லை, 18 வருஷமா கூடி நிமிர முடியாத நிலை. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பெண்மணியை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை கண்டு உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசு அவரை கண்டார். அல்லேலூயா. அழகான கண்கள் அந்த 18 வருஷமா கூடி நிமிர முடியாத பிசாசு பிடிச்ச உடல்நிலை குன்றிய பெண்மணியை கண்டு பெண்மணியை கண்டு அல்லேலூயா. அப்ப அவர் காண வேண்டாம். அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த அம்மா 18 வருஷமா காத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 18 வருஷமா 18 ஆண்டுகள். 18 வருஷமா எத்தனை பிரச்சனை அந்த அம்மாக்கு இருந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனசுல நிம்மதி இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்படி எவ்வளவு வேதனையோட ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆமென். அவர் வருவார்னு காத்திருக்காங்க. ஆமென். ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. பாப்பா கையை வைத்து அல்லேலூயா பாடு. அல்லேலூயா. சத்தமா பாடு. அல்லேலூயா. பாடு. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தூக்கத்தின் ஆவி வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கத்தின் ஆவி வந்தாச்சுன்னா அல்லேலூயா பண்ண ஓடி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் அழகா சாப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா தூக்கம் வந்துருமே. ஆமென். அதனால ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரை ஸ்துதிக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா பாடுனீனா சாத்தான் ஓடிடுவான். உதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். பாடி மகிழ்ந்து துதிப்போம். துதித்து பாடி மகிழ்ந்து துதிப்போம். உதி எடுத்தால் சாத்தான் முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கு பயம் இல்ல. சவுல் மேல பிசாசு இருக்கும். தாவீது என்ன பண்ணுவாரு? தாவீது என்ன பண்ணுவாரு? தாவீது என்ன பண்ணுவாரு? தாவீது என்ன பண்ணுவாரு? துதிப்பாரு. வாசிச்சுட்டு துதிப்பாரு, துதி எடுப்பாரு. தாவீது துதிக்கும் போது சவுல் மேல இருக்கிற பிசாசு ஓடிடுறாரு. சவுல் மேல இருக்கிற பிசாசு ஓடிடுறாரு. தாவீது துதிப்பார். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
இருக்கக்கூடாது இல்லையா? அல்லேலூயா. ஆடல் துதி ஆராதனை இருந்தாலும் சத்தியத்துல வசனத்துக்குள்ள எப்போது இருக்கணும். ஆமென். கை விரல் மேல வசனத்து மேல விரல் இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இருக்கணும், விரல் மேல விரல் இருக்கணும், கை இருக்கணும். அடியில வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துட்டீங்கன்னா விரல் போயிடும். அல்லேலூயா. விரல் எங்க இருக்கணும்? வசனத்தின் மீது வசனத்தின் வார்த்தை மீது உடைய பிள்ளைகளுக்கு இந்த விரல் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஆள்காட்டி சொல்லி சொல்லி பாக்குறேன் நீன்னு சொல்லிட்டு நான் உன்ன கை காட்டுறேன். என் முன்னாடி எத்தனை விரல் இருக்கு? 3 விரல். அது என்ன காட்டுது? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விரலை எதுக்கு பயன்படுத்தணும்? மத்தவங்களை குறை காணாம, மத்தவங்களை குற்றம் காணாம ஆண்டுடைய வார்த்தை மேல வைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை மேல வைக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசு அவரை கண்டு இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அருகே கூப்பிட்டு இயேசு அவரை கண்டு இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அருகே கூப்பிட்டு அம்மா அம்மா எப்படி கூப்பிடுறாரு? அம்மா அம்மா பாசமா கூப்பிடுறாரு. ஆமென். ஆமென். எப்படி கூப்பிடுறாரு? அம்மா. அம்மா. எப்படி கூப்பிடுறாரு? அம்மா. அம்மான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கூப்பிடலாமே. உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அவர் நம்மள அம்மான்னு கூப்பிடுறாரு. நம்ம அவர் அம்மான்னு கூப்பிடலாம் கூடாதா? கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடுறாரு. நான் உங்களை என்ன சொல்றாரு? நண்பர்களே சொல்றாரு. நண்பேண்டான்னு சொல்றாரு. சகோதர சகோதரிகளே சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காரு. புத்திர பாக்கியம். ஆமென். ஆமென். கூப்பிடாண்டவரே உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அவர் கூப்பிட்டாரே. 18 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த அந்த பெண்மணியை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மான்னு கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளே. உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளே. நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளே. காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சோதத்தில் வரும்பொழுது அவர் உன்னை கூப்பிட்டு உன்னிடம் பேசுவார். என் மகனே மகளே சகோதரனே சகோதரியே உன் நோயிலிருந்து உனக்கு விடுதலை. கரங்களை தட்டி காத்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். ஆமென். அந்த அம்மா ஏதாவது ஜெபம் பண்ணாங்களா? பண்ணல. அந்த அம்மா அதை வாய் விட்டு அறிக்கை பண்ணாங்களா? இல்ல பண்ணல. ஐயோ என் முதுகு வளைஞ்சு கிடக்குது, கூடி குனிஞ்சு கிடக்குறேனே, இப்படி இருக்கிறேனே, பிசாசு முடிச்சிருக்குது, நோய் நொடின்னு சொல்லி கத்துச்சா? கத்தல. கத்துச்சா? கத்தல. கதறிச்சா? இல்ல கத்தல. முறையிட்டுச்சா? முறையிடல. முணுமுணுச்சா? முணுமுணுக்கல. ஆண்டவர் சமூகத்துல சும்மா உட்காந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. 18 வருஷமா சும்மா உட்காந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். வேற ஒண்ணுமே பண்ணல. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அவரை கண்டு இயேசு அவரை கண்டு இயேசு அவரை கண்டு இயேசு அவரை கண்டு கண்டு நீ நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை உற்று நோக்குகின்றன. ஆமென். அவர் உன்னை கண்டு ஆமென். உன்னை கண்டு உம்மை கண்டு நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்களை திறந்தருளும். அவர் நம்மளை பார்த்து அவர் நம்மை கண்டு சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். அந்த அம்மாவுடைய கண்ணை திறந்தார். அல்லேலூயா. நம்முடைய வியாதியிலிருந்து தூக்கி போட்டார். அல்லேலூயா. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. கூடி புரிந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை கண்டு அவரை கண்டு வியாதியிலிருந்து நோயிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நோய் நல்லாயிட்டாலே எல்லாமே நல்லாயிருமே. ஆமென். ஆமென். இருக்கிற வியாதி என்ன வியாதி? அது மனவியாதியா இருக்கலாம், உடல் வியாதியா இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? கசப்பு, மன கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு. அதிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்கிட்ட வந்துட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நான் உன்னை காண்கின்ற தேவன். ஆமென். ஆமென். சார், என்ன
பண்ணுவா? காண்கின்ற தேவன் பேர். காண்கின்ற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயர் சூட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. குழந்தை சாதம் தருவாய் இருக்கிறது. அவளால் தன் குழந்தை சாகுவதை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையோடு இருந்தார் என்று பெயர். ஆமென். ஆண்டவர் அந்த குழந்தையோடு இருந்தால் ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆமென். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாகி அவர் பக்கத்துல வந்துட்டா தாரகை நீரை வந்து தருவார். அல்லேலூயா. தண்ணி இல்லை, என் பிள்ளை செத்து போயிடுவானேன்னு கவலையோடு இருந்த ஆகாருக்கு குளத்தை காட்டி இந்த பாருமா இங்க தண்ணி இருக்கு குடிச்சுக்கோன்னு சொல்றாரு. பக்கத்திலேயே அவர் கொடுக்கிற தண்ணி இருக்குது. தெரியாம இருக்கிற ஆகாருடைய கண்களை திறந்தார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படவே. நம்முடைய இருள் கண் போன்ற அந்த கண் பார்வை நல்லா தான் இருக்கு, ஆனா அகக்கண்கள் திறக்கப்படவில்லை. வேதத்தின் ரகசியத்தை அறிய திறக்கப்படவில்லை. நான் என்ன சொன்னேன்? விரல வசனத்து மேல வெய்யேன்னு சொன்னேன். வசனத்து மேல வெய்யின்னு சொன்னேன். எத்தனை பேர் வசனத்து மேல வச்சிருக்கிறீங்க? ஒருத்தர் தான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஒருத்தர் தான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. வசனத்து மேல வச்சிருக்கிறோம். வசனத்து மேல எங்க வைக்கணும்? இயேசு அவரை இருக்கணும். அதுக்கு நீங்க அடியில போயிட்டீங்க. அல்லேலூயா. பைபிளை இப்படி வச்சுட்டீங்க, உடனே தூக்கு வந்துடும். அல்லேலூயா. விரல் எங்க இருக்கணும்? வசனத்து மேல. அவரை கண்டு இல்ல, வார்த்தை மேல உடைய விரல் இருக்கணும். அவர் இயேசு அவரை கண்டு அவரை கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டீர் என்று கூறி சொல்றார். விடுவிக்கப்பட்டீர் என்று கூறி உடனே என்ன அம்மா சுகமடைந்தார். என்ன செய்யறது? தன் கைகளை அவர் மீது வைத்தார். அவருடைய கை படணும். அல்லேலூயா. கர்த்தர் கரம் கடிகளவே பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க. கடிகளவே பயமில்லைங்க. கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். எண்ணமெல்லாம் உள்ளத்தில் வந்திடுவார். தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கையில் இருக்குது, வாயில் இருக்குது, இதயத்தில் இருக்குது வார்த்தை. உன் கண்ணுக்குள்ள இல்லை, ஆனா நீ புக்கை தேடி கேட்கிற. அல்லேலூயா. புக்கை தேடுறதுக்குள்ள பாட்டு முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. வசனத்தை தேடி கேட்கிற வசனம் முடிஞ்சு போயிடும். அடுத்த வசனத்துக்கு போயிடுவார். அல்லேலூயா. கை எங்க இருக்கணும்? வசனத்தின் விரல் நல்லா இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. வளைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஆயிடுச்சுன்னா எதாவது பண்ண முடியுமா? அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது ஆண்டவரை உயர்த்தி துதிச்சுக்கோ. அல்லேலூயா. நல்லா இருக்கும் போதே ஆமென். அல்லேலூயா. வார்த்தை உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது. அவருடைய விரல் எங்க இருக்கணும்? அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கணும். எப்பெல்லாம் நீங்க பைபிள் படிக்கிறீங்களோ, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு கை குழந்தைய பிடிச்சு வச்சீங்களா, அடுத்த விரல். எப்போ நீங்க பைபிள் படிச்சாலும் சரி, எப்போ நீ ஜபத்துல உட்கார்ந்தாலும் சரி, எங்க ஆராதனை உட்கார்ந்து சரி, வசனத்துல உங்க கை இருக்கும். போயிட்டோம்னா போயிடும். வசனத்து மேல இருக்கதான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. தோட்ட தொழிலாளரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன். 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன். எதையும் காணவில்லை. எதிர்பார்க்கிறாரு.
ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எதிர்பார்க்கிறாரு. கனி கொடுக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. கனி கொடுக்கிற பிள்ளை அவரோடு இணைந்திருந்தா கனி கொடுக்க முடியும். ஆமென். இணைந்திருந்தா ஒரு கனி கொடுக்க முடியும். ஆமென். அவரை விட்டு விலகி இருக்கிறதுனால கனி கொடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்த நிலையில். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இந்த அத்திமரத்தில் கனியை தேடிவர்கள் எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடு சொல்றாரு. கனி கொடுக்காத மரம் இருக்கு. அது எதுக்கு? ரொம்ப வேதனையோட சொல்றாரு, வெட்டிடுறாரு. ஆனா அந்த தொழிலாளி என்ன சொல்றாரு மறுபடியாக, ஐயா ஐயா, அந்த தொழிலாளர் என்ன சொல்றாரு, இந்த ஆண்டும் விரல் வச்சு படிங்க. நான் இப்போ சொல்றேன், இந்த பிராக்டிஸ் எப்போ வைங்க, இந்த பிராக்டிஸ் எப்போ வைங்க. இந்த கை மரமா இருக்கிறத மடியில் வச்சிங்கன்னா 2 பக்கம் பைபிள் இருக்குதா, விரல் இந்த வார்த்தைகள் இருக்கணும். எப்படி வாசிக்கணும் பாருங்க. 8ஆம் வசனம். தொழிலாளர் மறுபடியாக, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். இந்த ஆண்டு விட்டு வச்சுட்டு சுத்தியோ எரு போடுவேன். நம்மளெல்லாம் எரு போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு ஜோதிபுரத்துலேருந்து கொண்டு வந்து அங்கே நீ கூடாரத்தில் வேலை செய்வது போதும், என்னுடைய தாய் வீட்டில் வந்து வேலை செய்யறான்னு சொல்றாரு. ஆமென். 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 யாரை பார்த்து சொன்னாரு? என்னுடைய தாய், உங்களுடைய தாயின்னு யாரை பார்த்து சொன்னாரு? யோவானை பார்த்து சொன்னாரு. என்ன சொல்றாரு? எதை பார்த்து சொல்றாரு? கல்வாரி கல்வாரி மலையில சாகும் போது சொல்றாரு, நான் அன்பு சீடனிலும் அன்பு சீடத்திலும் யோவானை பார்த்து சொல்றாரு, இதோ அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோவான் அன்பு சீடன். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி எழுதுறாரு, 3 திருமுகங்களை எழுதுறாரு, திருவெளிப்பாடு எழுதுறாரு. அல்லேலூயா. அன்பு சீடனுக்கு எவ்வளவு வாய்ப்பு. நம்ம அன்பு சீடர்கள் சீடத்தியர்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ அப்படி அடிமை என்று சொல்லி அவ்வளவு தூரத்தை டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அதனால சொல்றாரு, 3 ஆண்டுகளாக இதில் இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். ஆகவே இதை வெட்டிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனி கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் திறந்து பாடுறது இல்ல. அல்லேலூயா. ஜெபம் பண்றது இல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் கனிதான். ஆமென். 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 எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. ஆமென். சொல்லுங்க. வெட்டு. வெட்டி போடு. ஏன் இடத்தை அடைச்சிட்டு இருக்கு? அல்லேலூயா. சும்மா வந்து உட்கார்ந்து ஏன் இடத்தை அடைச்சிட்டு இருக்குது? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அவர் சொல்றாரு, இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை நான் வெட்டிவிடலாம். ஆமென். இந்த 1 வருஷம் டைம் கொடுக்குறாரு, இன்னும் டெவலப் ஆகும். ஆமென். ஆயிரத்தி சொல்லி என்ன டெவலப்? ஆமென். 1 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய பார்வையில் 1 நாள் 1000 1 வருஷம் டைம் கொடுக்குறாரு. ஆமென். ஆயிரங்களை கூட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சமத்துல காத்திருக்கின்ற அன்பை தேவச்சனமே, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அப்பா பிதாவே, அருமையான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்தீரே சுவாமி. ஜோதிபுரத்திலிருந்து வந்து சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு தாய் வீட்டிலே வந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமை தந்தீரே மக்கள் நன்றி. உண்மை சுதிக்க, உண்மை ஆராதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே மக்கள் நன்றி. அப்பா இதோ இந்த ஏறெடுக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் வார்த்தை வசனங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் இருக்கின்ற தந்தையரோடு இடைப்பட்டு பேசுவீராக. அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எடுக்கின்ற ஆராதனை நடத்துகின்ற ஒரு அனைவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிர்வாகத்தின் அதிபரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. குருக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணீர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் கூட இந்த தாய் வீட்டிலே வருகின்ற அனைத்து பிள்ளைகளையும் எந்த கருத்துக்காக எதற்காக வருகிறார்களோ அத்தனையும் நீ நிறைவேற்றி தர போவதற்காக நன்றி. நேரிடுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும் பெறப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல எப்பொழுதும்
இப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. தொடர்ந்து ஆராதனை வேளையிலே தொடர்ந்து பயணம் செய்வோம். அங்கே இருந்து கொண்டு தொடர்ந்து ஆராதனை வழிநடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். வாங்க எல்லாரும் கிளம்புங்க. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி.